வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 427 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா காப்பர் மார்க்கெட் 432 ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 426 வந்து ஓரளவு கன்சால்டேட் ஆகிட்டு இருந்திருக்கு. தொடர்ந்து நம்ம மூவிங் ஆவரேஜோட கைடன்ஸோட உதவியால் மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங்லே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுத்த டார்கெட்டான 422 தொட்டுட்டு 422.7 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் நமக்கு ட்ரேட் பண்ணுறப்ப மிகவும் உதவியாக இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு உண்டான மேஜர் ரெசிஸ்டன்ஸும் 426. நேற்று 436 டார்கெட்டாக வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது முழுவதும் குறைத்து 426 அப்படின்னா 426க்கு மேலே ஓரளவு ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் ஜோன் 416.6. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.